எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரிபாடல். இதை தான் பார்க்க போகிறோம். கடந்த பாடவேளையில் பரிபாடல் நூல் குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த பாடவேளையில் பரிபாடலை பற்றி நம்ம பார்ப்போம். இன்றைய சூழலில் அறிவியல் வாயிலாக நாம் எதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்கிறோமோ அதையெல்லாம் அன்றைய காலத்திலேயே, அதாவது பண்டைய இலக்கியங்கள் நமக்கு என்ன செய்து தெளிவாக காட்டுகிறது. அந்த பண்டைய இலக்கியங்களில் அதெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது அப்படிங்கிறது பற்றியும், அது மேலும் விரிவு அடைந்து பால்வீதி என்று சொல்லக்கூடிய மில்கி வே கேலக்ஸி, பால்வீதினா என்னது, மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியதும், அந்த சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம் அப்படி தானே, அந்த சூரிய குடும்பம், இந்த பால்வீதி, இந்த சூரிய குடும்பம், இது எல்லாம் எப்படி உருவாகியது என்று நமக்கு இலக்கியங்கள் தெளிவாக கூறியுள்ளது. இதெல்லாம் எப்படி உருவானதுன்னு அன்றைய காலத்திலேயே பண்டைய இலக்கியங்கள் நமக்கு தெளிவாக கூறியுள்ளது. பண்டைய தமிழ் மக்கள் ஆயக்கலைகள் 64, ஆயக்கலைகள் மொத்தம் எத்தனை? 64. அந்த 64லேயும் நம்ம தமிழர்கள் கை தேர்ந்தவர்களாக இருந்தனர். கை தேர்ந்தவர், ரொம்ப சிறந்தவர்களாக செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்படி இருக்கிறவங்க பூமி எப்படி உருவானது அதை மட்டும் சொல்லாமல் விட்டுருவாங்களா என்ன? அப்போது இந்த நம்ம தமிழ் மக்கள் பார்த்திங்கன்னா, பண்டைய தமிழ் மக்கள் பூமி எப்படி உருவானது என்பதை இன்று அறிவியல் கூறுகிற கருத்தை அன்றே எடுத்து கூறிய நூல் தான் என்னது? பரிபாடல். அறிவியல் கூறுகிற இந்த கருத்தை, பூமி எப்படி உருவானது என்று அறிவியல் கூறுகிற கருத்தை அன்றே எடுத்து கூறிய நூல் தான் என்னது? பரிபாடல். அண்ட பெருவெளியில் எண்ணற்ற பால் வீதிகள் உள்ளன. வெளியே நின்று பார்த்தோன்னா நமக்கு தெரியும், சின்ன சின்ன தூசி போல கோடிக்கணக்கான பால் வீதிகள் என்ன செய்யும் தெரியும். இதை அமெரிக்க வானியல் வல்லுனர் எட்வின் ஹப்பிள் அப்படிங்கிறவர் 1924 நம்ம பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, திருவாசகத்தில் 1300 ஆண்டுகளுக்கு முன்பே மாணிக்க வாசகர் அண்டப்பகுதி பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு பாடலில் அண்டப்பகுதியின் உண்டப்பெருக்கம் அப்படின்னு ஒரு பாடல் வரிகளில் தெளிவாக அண்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு மாணிக்க வாசகர். இப்போது நாம் பரிபாடல் அந்த பாடப்பகுதிக்குள்ளே போவோம். பரிபாடலோட ஆசிரியர் யாருன்னா கீரந்தையார். பாடல் பொருள் பார்க்கலாமா?